வந்து பிடிச்சி செஞ்சாதான் ப்ரோ வந்து இந்த பிஸ்னஸ்க்கே வந்து ஒரு அழகு. நாங்கள் என்னைக்கு என்ன பிஸ்னஸ் எப்படி ஸ்லோவாக இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, தினமும் அதே சந்தோஷத்தோட தான் நாங்கள் பிஸ்னஸ் தினமும் ஆரம்பிப்போம். ஹோம் ஃபுட் ஒன்லி, ஹோமில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற இதே நான் வந்து இது பண்ண மாட்டோம். அதே மாதிரி மேக்ஸிமம் அஜினோமோட்டோ, அந்த கலர் இன்க்ரீடியன்ஸு அதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுவோம். அந்த இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நாங்கள் போட மாட்டோம். எல்லாமே ரீஃபைண்ட் ஆயில், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பாம் ஆயில்ன்றதுக்கு பக்கமே போக மாட்டோம் நாங்கள். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் காலேஜ் வீடியோ. இப்போ வீடியோ பண்ண எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து வீடியோ பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம அந்த சாட்டர்டே சண்டே வந்து காஞ்சிபுரம் வீடியோ எடுக்கலாம் சொல்லி வந்திருந்தோம். இன்றைக்கி சண்டே மார்னிங்கே போய் நிக்கா பிரியாணி நம்ம எடுத்திருந்தோம். அதாவது காலையிலே பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டோம். இப்போ மதியம் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அமுதம்ஸ் கறி விருந்து. இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இது ஒரு கிராமத்து ஸ்டைலில் வந்து இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்க்கு 5 வகையான கறியோட 3 வகையான குழம்போட இவங்க வந்து அன்லிமிட்டட் வந்து மீல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சண்டேஸில் வந்து மட்டன் பிரியாணியும் கிடைக்கும், நார்மல் டேஸில் வந்து சிக்கன் பிரியாணியும் கிடைக்கும். 150 ருபீஸ்க்கு 5 வகையான கறியோட அன்லிமிட்டட் மீல்ஸ் கொடுக்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய விஷயம். இது வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அது பெரிய விஷயம் சொல்கிறேன், இப்போது நார்மலாக ஒரு அன்லிமிட்டட் மீல்ஸ் வந்து மேக்ஸிமம் ரோடு கடை போனாலும் ஒரு 70 ரூபா வந்துடுச்சுங்க. இப்போது பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸ்க்கா. 80 ருபீஸ்க்கு நீங்கள் 5 வகையான கறியோடு அங்கே கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம் தான். ஒரு 2 பீஸ் வச்சுக்கிறாங்க கூட நினச்சிங்களேன். அப்படி இருந்துமே அது வைக்கிறதுன்றது ஒரு சூப்பரான விஷயம், ஒரு சூப்பரான ஒரு காம்போ அது. இது மட்டும் இல்லாமல் நைட்லேயே இவங்ககிட்ட வந்து முட்டை தோசை, சிக்கன் கைமா தோசை, பூண்டு தோசை வச்சுட்டு அது 3மே சேர்த்து 100 ருபீஸ்க்கு வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் கறி வடை, எறா வடை, சிக்கன் போண்டான்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸு. அதாவது இப்போ பாண்டிச்சேரி ஸ்டைலில் தான், பாண்டிச்சேரியில் தான் இந்த எறா வடை, கறி வடை தான் நிறைய கிடைக்கும். காஞ்சிபுரத்தில் இந்த கடையில் இப்போ கிடைக்குது. இவங்ககிட்ட வெஜ்ஜும் இருக்கான், நான்வெஜ்ஜும் இருக்கான். அதாவது நான் வெஜ்ஜுக்குன்னு சொல்லி தனியாக வச்சுருக்காங்க. இது நான்வெஜ்ஜுக்கு அமுதம்ஸ் கறி விருந்துன்னு சொல்லி இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அவர்கிட்ட போயிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவரே சொல்லுவார். எல்லாமே நீங்கள் எடுத்துருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். வாங்க, வெல்கம். நம்ம கடைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணா, என்னென்ன நிறைய ஆஃபர் குவிச்சு வச்சுக்கிறீங்களா? என்னென்ன அது காம்போவாக இருக்குது சார்? இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து நான்வெஜ் ஷாப் நிறைய இருக்குது. எல்லா இடத்துலையுமே எல்லாரும் பண்ணுறாங்க. சரி, எதுவுமே பண்ணாதது நம்ம பண்ணணும், டேஸ்ட்டாக கொடுக்கணுன்றது தான் நம்ம கான்செப்ட்டு. சார், மக்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்களும் வந்து ஆஃபரை வந்து டே பை டே இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கோம். இன்றைக்கி நான் வந்திருக்கேன். நீங்கள் என்ன ஆஃபர் சார்? இன்றைக்கி வந்து 150 காம்போ மீல் சார். அதில் வந்து 5 வகை கறி, 5 வகை குழம்பு எல்லாம் சேர்த்து அன்லிமிட்டட் சாதம் எல்லாமே வந்துடும். இன்றைக்கி வந்து சிக்கன் 65, சிக்கன் தொக்கு, மட்டன் ரத்த பொரியல், அப்புறம் பாயில்டு எக்கு, ஒரு ஃபிஷ்ஷு, அப்புறம் சிக்கன் கிரேவி, மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, ரசம், மோர், அன்லிமிட் சார் எல்லாம் சேர்த்து 150 சார். 150 எப்படி அந்த கான்செப்ட் யோசிச்சிங்க சார்? ஆக்சுவலி வந்து எங்கள் ஒய்ஃப் ஊர் சேலம், அந்த பக்கம் வந்து நிறைய இது மாதிரி போயிட்டு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட இடம் இருக்காங்க, நிறைய பார்த்துருக்கேன். அங்கே நாங்கள் சாப்பிட்டோம். அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமேன்ற அந்த ஐடியா தான் இது. ஓகே, அந்த 5 வகை கறின்றது என்னென்னா அது டெய்லியும் மாறுமா இல்லை எப்படி? அது சார் 5 வகை கறின்றது வந்து வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் மாறுவோம் சார். சண்டே மாற்றுவோம், சண்டே வெட்னஸ்டே மாற்றுவோம். ஒரு நாள் மீன் பதில் கருவாடு தொப்பு தருவோம், முட்டைக்கு பதில் தலைக்கறி தருவோம். ஒரு 4 நாள் 5 நாள் வந்து ஸ்பிட் ஆகிட்டு இருக்காங்க. தினமும் ஆனால் 5 வகை தந்துருவாங்க. மீல்ஸ்னு வாங்க 5 வகை கறி கன்ஃபார்ம் இருக்கு. ஓகே, நைட்டில் வேறு நிறைய காம்போஸ் போட்டிருக்கீங்க. அது சார் நைட்டில் வந்து இப்போ நம்ம ஆஃப்டர்நூனோடைய ஸ்டாப் பண்ணிவிடாது ஜானோ. நைட்டு வந்து நம்ம அன்றைக்கி எதனா ஸ்பெஷலாக பண்ண சொல்லி காம்போ தோசை 100 ரூபாய்க்கு வந்து சிக்கன் கைமா தோசை, பூண்டு தோசை, முட்டை தோசை, இந்த 3 தோசை சேர்த்து 100. அப்புறம் சிக்கன் கொத்தி இடியாப்பம், முட்டை கொத்தி இடியாப்பம், இந்த 2 சேர்த்து 150. அந்த காம்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் காம்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். இன்னும் 1 வீக்கில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் ஸ்நாக்ஸ் காம்போ. காம்போ இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குண்ணா? சார், காம்போ இல்லாமல் நம்ம வந்து தினமும் வந்து போட்டி ஃப்ரை கிடைக்கும், பெப்பர் சிக்கன் கிடைக்கும், நெத்திலி கருவாடு கிடைக்கும், சொரா புட்டு கிடைக்கும், பாறை மீன் கிடைக்கும், வஞ்சர மீன் கிடைக்கும். அதெல்லாம் வந்து சண்டே வெட்னஸ்டேல ஸ்நாக்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஓ, இதெல்லாம் சண்டே வெட்னஸ்டே தான் நிறைய கிடைக்கும். மிச்சம் நார்மல் டேஸில் வந்து நாங்களே சைடிஷ் தரதால வந்து மக்கள் அந்த டைம் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ என்எஸ் சண்டே மட்டும் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக போடுவோம். ஓகே, ஈவினிங் தான் வந்து இப்போ ஸ்நாக்ஸ் வந்து அந்த முட்டை போண்டா சூப் போட்டுருக்கோம். அது ஒரு 1 வீக்கில் வந்து அந்த ஸ்நாக்ஸே வந்து காம்போவாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். இல்லை, ஈவினிங்கில் சிக்கன் போண்டாலாம் வர பார்த்தேன். ஆமாம், அது ஒரு 4 o'clock மேலே வந்து கிடைக்கும் சார். சிக்கன் போண்டா, கறி வடை, எறா வடை, ஃபிஷ் 65, அப்புறம் சூப் ஐட்டம், அப்புறம் சுண்டல் போண்டா அதெல்லாம் கிடைக்கும் ஈவினிங்கில். காஞ்சிபுரத்தில் எங்கேயும் நான் சிக்கன் போண்டா பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் போண்டா, எறா வடை சரி பண்ணாத பண்ணணும், அதுதான் நியூ கான்செப்ட். அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்தே கற்றுருக்கு. எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். 15 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். 15 வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். இப்போ ஒரு 6 மாதம் வந்து கடையில் இருந்து பிக்கப் ஆகிங்க. நம்ம நான்வெஜ்லேருந்து வெஜ்ஜிலேருந்து எல்லாம் சரிங்க.
இதுவா நம்ம ஊருக்கு போனோம்னா சென்னை இந்த சைடு சென்னை தான் சென்னை ஸ்டைலு அப்படியே இது சேலம் மெத்தடு எல்லா மெத்தடும் நமக்கு தெரியும். எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க எல்லாம் சமைக்க? நமக்கு ஆளுக்கு ஏற்ற மாரி நமக்கு ஹஸ்பண்ட் ஜென்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோ சூப்பர் இன்னும் ஃபாஸ்ட்டாக நடக்கும். என்னென்ன உங்களுக்கு ரொம்ப சமைக்க பிடிக்கும்? எனக்கு வெஜ்ஜு தான் ரொம்ப பிடிக்கும். வெஜ்ஜு தான் சமைக்க பிடிக்குமா? ஆன்மீகலேருந்து வெஜ்ஜு தான் சமைக்க பிடிங்க. வெஜ்ஜு முதல்ல வெஜ்ஜுன்னு தான் இதுக்கு வந்தேன். வெஜ்ஜுலேருந்து ஆமாம். நீங்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு? சாம்பார்லேருந்து சாம்பார் அதே மாதிரி மீன் குழம்பு, வத்த குழம்பு, காரக்குழம்பு, மட்டன் எல்லாம் நமக்கு அத்துப்படி தான். அதுக்கேற்றமே நான் மாற்றிப்பேன். எல்லாமே வந்து பிடிச்சி செஞ்சாதான் ப்ரோ வந்து இந்த பிஸ்னஸ்க்கே வந்து ஒரு அழகு. நாங்கள் என்னைக்கு என்ன பிஸ்னஸ் எப்படி ஸ்லோவாக இருந்தாலும் சரி ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி தினமும் அதே சந்தோஷத்தோட தான் நாங்கள் பிஸ்னஸ் எல்லாமே ஆரம்பிப்போம். குக் பண்ணுறதுலாம் இருக்கும். குக் பண்ணுறது வந்து மாஸ்டர் எடுத்திருக்காரு, அவர் அரகுந்தக்காரு. அவர் நாங்கள் மாஸ்டர் ட்ரீட் பண்ண போது நம்ம ஃபேமிலி மெம்பரை தான் ட்ரீட் பண்ணுவோம். தினமும் என்ன செய்யணும் போகிறதா கண்டிப்பாக வந்து நான் டேஸ்ட் பார்ப்பேன். டேஸ்ட் பார்த்துட்டு வந்து மாஸ்டர் சொல்லுவேன், நெக்ஸ்ட் டைம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஹோம் ஃபுட் ஒன்லி ஹோமில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஹோட்டலில் சாப்பிட்ற இதே நான் வந்து இது பண்ண மாட்டோம். அதே மாதிரி மேக்ஸிமம் அஜினோமோட்டோ, அந்த கலர் இன்க்ரீடியன்ஸு அதெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுவோம். அந்த இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நாங்கள் போட மாட்டோம். எல்லாமே ரீஃபைண்ட் ஆகி கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். பாம் ஆயில்ன்றதுக்கு பக்கமே போக மாட்டோம் நாங்கள். அமுதம் கறி விருந்துன்னு ஏன் ஒரு பேர் வச்சுக்கோங்க? அதுக்கு சின்ன ஃபிளாஷ்பேக் தான். எங்களுக்கு வெஜ் ஷாப் இங்கே இருக்கு, அமுதம் இயற்கை உணவகம். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் அமுதம் கறி விருந்து. அமுதம் கறி விருந்துன்னு அதனால தான் வச்சுங்க. ஆமாம், எங்களுக்கு வந்து அந்த அமுதம் இயற்கை உணவகங்கிறது 7 வருஷமா இருக்கு. அது ஆர்கானிக் ஃபுட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான்வெஜ் பண்ணணும்னு ஆசை வரும்போது சரி வேற எந்த பக்கமும் யோசிக்கல, அதே நேம் வச்சுலாம் சொல்லி அமுதம் கறி விருந்துன்னு சூஸ் பண்ணுறோம். என்ன ப்ரைஸ் ப்ரோ சைட் டிஷ் எல்லாம் மற்றெல்லாம்? சாப்பாடு 150, சிக்கன் பிரியாணி வித் எக் 120 தரும். சைனீஸ் எல்லாமே மேக்ஸிமம் 150க்குள்ளே வந்துடும். போட்டி வந்து 130, எத்திலி ஒரு 100, பெப்பர் சிக்கன் 120, மட்டன் அந்த எறா அதெல்லாம் வந்து 150. மேக்ஸிமம் 150க்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். அது மீறி எதுவும் போகாது. பிரியாணி என்ன பிரியாணி ப்ரோ? இன்னைக்கு வந்து இப்போ ரெடியாக இருக்கிறது வந்து சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது, மசாலா பிரியாணி ரெடியாக இருக்குது, 60 பிரியாணி ரெடியாக இருக்குது. மட்டன் பிரியாணி வந்து ஒரு 2 o'clock மேலே ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 o'clock மேலே மட்டன் பிரியாணி? ஆமாம், நான் எனக்கு லைன் போகிறத பார்த்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நாங்கள் எல்லாமே சூடாக தான் சர்வ் பண்ணுவோம் நாங்கள் நினைக்கிறேன். அதனால இல்ல பிரியாணினா 12 மணிக்கு எங்ககிட்ட வந்து ஃபேமஸே வந்து மீல்ஸ் தான். மேக்ஸிமம் மீல்ஸ் தான் சாப்பிடுவாங்க. பிரியாணி இல்லைன்னு மக்கள் சொல்லி போகக்கூடாது வேற எங்கேயும். அதனால தான் அதையும் கொண்டு வந்திருக்கோம். இது இல்லைன்னு ஆயிடக்கூடாதுக்காக எந்த ஐடி இந்த பிரியாணி இல்லைன்னு ஆயிடக்கூடாது, அதனால அதுவும் கொண்டு வந்தோம். எங்ககிட்ட ஃபேமஸே மீல்ஸ் தான். ஓகே, அது என்ன ப்ரோ? எருமை தயிர் கிடைக்கும். எருமை தயிர்ன்றது வந்து காஞ்சிபுரம் ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும். நான்வெஜ் சாப்பிட்டு அந்த தயிர் சாப்பிடும் போது ஒரு ஃபீல் வரும், நல்லா இருக்கும். அதான் அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது தினமும் கிடைக்காது, அதுவும் வெனஸ்டே சண்டே மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதுவும் வெனஸ்டே சண்டே? ஆமா. இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு வந்து இருக்கு, ஒரு 1 o'clock மேலே நாங்கள் ரெடி அது இருக்கணும். ஓகே, பரவாயில்ல. அப்போ சண்டே நான் வந்து நல்லதாக போச்சு. ஓகே. ஸோ உணவுக்கு தீங்கு விளைக்காத எங்கள் இலக்கு வியாபாரம் இல்லையா? எங்க இலக்கு வியாபாரம் மட்டுமல்ல, உங்கள் ஆரோக்கியமே. அது ஒரு டேக்லைனே உருவாக்கிட்டீங்க. ஆமா, அதுதானே முக்கியம். வியாபாரத்துக்காக எதுவும் பண்ணக்கூடாது. அவங்க நலன் நல்லா இருந்தாலும் நாளைக்கு திரும்பி எங்கிட்ட வருவாங்க. இன்னைக்கு விற்கணும்னு சொல்லி எதனா ஒன்று வித்துட்டோம்னா நாளைக்கு வந்து வரமாட்டாங்க, 4 பேருக்கு சொல்ல மாட்டாங்க. அதுதான் எங்களோட முதல் டார்கெட். முதல் டார்கெட். எப்பயுமே இந்த ஸ்பெஷல்னு சொல்லி ஏதாவது ஒரு போடுவாங்கல்ல, இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல்னு இருக்கா உங்களுக்கு? இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து நெத்திலி கருவாடு இன்னைக்கு ஸ்பெஷலா போட்டுருக்கோம். ஓகே, அது எப்பயுமே இருக்காதா? நெத்திலி இப்போ மீன் ஐட்டத்துல வந்து பிரான் போடும்போது கருவாடு போட மாட்டோம். அதான் மீன் போடும்போது பிரான் போட மாட்டோம். ஸோ ஃபிஷ்ஷுன்னு எடுத்துட்டா ஒன்று தான் போடுவோம். மட்டன் எடுத்துட்டா போட்டி, ஈரல் இல்லை மட்டன் தலைக்கறி அது ஏன்னா ஒன்று தான் போடுவோம். ஏன் அப்படி? ஒன்னொன்றுத்துல ஒன்று வச்சுக்கலாம். நான்வெஜ் எடுத்துட்டா சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு அது மாதிரி இருக்கும்போது சிக்கன்ல 1, மட்டன்ல நிறைய பேக் பார்ட்ஸ் இருக்கு. ஸோ மட்டன்ல வந்து எங்களுக்கு தெரிஞ்சு வந்து மட்டன் பீஸ் விட மட்டன் ஸ்பேக் பார்ட்ஸ்ல தான் வந்து அதிக பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதை நாங்கள் ஃபீல் பண்ணுறதா போட்டி, தலைக்கறி, ஈரல், மட்டன் கதமம் எல்லாம் சேர்த்து மாதிரி கலவையாக போடுவோம். மட்டன் கதமம்ன்றது வந்து போட்டி, நுரையீரல், லிவரு, அப்புறம் வந்து ரத்தம் எல்லாமே கலந்தா மட்டன் கதமம். அதுவும் போடுவோம். மட்டன் கதமும் சேலம் ஃபேமஸ். சேலம் ஈரோடு சைடு நம்ம ஃபேமஸ். கதமம் சாம்பார்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது மட்டன் கதமம் எல்லாமே இருக்கும், எல்லா ஸ்பாட் பார்ட்ஸும் இருக்கும். அதான் மட்டன் கதமம். கதமம் புது டிஷ்ஷா இருக்கு. காஞ்சிபுரம் வந்து தெரிஞ்சு கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக் நாங்கள் அதை போடுவோம்.
நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வருது. அப்ப இந்த வீக் இல்லையா? நாங்க அதான் ஒரு வீக் ஒன்று சொல்றோம். இன்னைக்கு வந்து போட்டி ஃப்ரை சிக்கன் பெப்பர் சிக்கன் இன்னைக்கு அந்த ஸ்பெஷல் தான். ஆமா அனைத்து கருவாடு இன்னைக்கு ஸ்பெஷல் நம்ம சிக்னேச்சர் டிஷ். கடை டைமிங்லாம் என்ன வரும்? நம்மளுக்கு வந்து லஞ்ச் வந்து 12 to 4, ஈவினிங் வந்து 6 to 10. ஈவினிங்ல வந்து ஸ்நாக்ஸ் பிளஸ் டிஃபன் ஐட்டம், தோசை காம்போ. தோசை மட்டும் தானே ஈவினிங்ல? வேற எதுவும் கிடையாது? தோசை ஐட்டம், இடியாப்பம் கொத்தி இடியாப்பம் பிளஸ் அந்த சைட் டிஷ் வந்து 4 to 6 க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்போ டிஃபன் ஐட்டம் வந்து 6 to 10. நைட்ல ஏதாவது நான்வெஜ் சைட் டிஷ்ஸ்லாம் இருக்கா? இருக்கும், நைட்லேயே வந்து மஸ்ட் பெப்பர் சிக்கன் இருக்கும், போட்டி இருக்கும், மற்ற ஏதாவது மிச்ச ஐட்டம்லாம் இருக்கு. இட்லிலாம் இல்லையா நைட்ல? இல்லை இட்லி நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் அதுக்குள்ளே போகல, மக்கள் கேட்குறாங்க. ஸோ நாங்கள் வந்து தோசை காம்போ இன்ட்ரடியூஸ் பண்ணதால இட்லிக்கு போகலாம் நாங்கள். ஆமாம். ஓகே. கடை லொகேஷன் எங்க ப்ரோ? கடை லொகேஷன் கரெக்டாக வந்து காஞ்சிபுரம் மூங்கில் மண்டபம். லேண்ட்மார்க் வந்து டிஎஸ் மணி சைக்கிள் ஷாப் ஆப்போசிட். அது ஃபேமஸ் கடை. ஓகே. 50 வருஷத்து கடை அது. ஓகே. மக்களுக்கு ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்லணும்னா கண்டிப்பா வாங்க, ட்ரை பண்ணுங்க. நம்ம ஷாப்புக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைஜீனிக்கா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க உங்க சப்போர்ட் வச்சு தினம் ஆஃபர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருப்போம். நாங்க 150க்கு வந்து இப்போ நாங்க 5 கறி தரும்போது 250க்கு வந்து வித் பிரியாணியோட கடை பிளான் பண்ணிட்டு இருக்கோம், ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். அதை இன்னொரு ஃபியூச்சர் 1 month or 2 months இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம்.